ஃபர்ஸ்ட், அதாவது 2024 ஒரு சர்வே பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, கிரிப்டோ செக்டார்ஸ்ல எது ரொம்ப ப்ராஃபிட்டபிள் செக்டாரா இருக்கு அப்படின்றத வந்து பாக்குறதுக்காக சர்வே நடந்திருக்கு. சோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 10 செக்டர் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல நம்ம அதாவது ரீசெண்டா பெல்டெக்ஸ் அதாவது லிஸ்ட் ஆயிருக்க டீபின் செக்டாருமே இருக்கு 4th பிளேஸ்ல. சோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மீன் காயின் செக்டார், அது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. செகண்ட் பாத்தீங்கன்னா ரியல் வேர்ல்ட் அசட்ஸ், தேர்ட் வந்து ஆர்டிபிஷியல் ப்ராஜெக்ட் அதாவது ஏஐ ப்ராஜெக்ட்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது தேர்டு, ஃபோர்த் வந்து டீபின். சோ இந்த மாதிரி லிஸ்ட் பண்றது எல்லாமே வந்து லாஸ்ட் இயர் வரைக்குமே இது எல்லாமே வந்து யாருக்குமே என்ன அப்படின்றது தெரியவே இல்லை. பட் இது எக்ஸ்போஷர் வந்த டோட்டலா மாறிடுச்சு. ஏன்னா டெஃபிலாம் லாஸ்ட் இயர் வந்து ஃப்ரண்ட்ல இருந்துச்சு, பட் இப்போ வந்து அது 9th பிளேஸ்க்கு போயிருக்கு. கேமிங் செக்டர் தான் லாஸ்ட் இயர் செகண்ட் பிளேஸ்ல இருந்துச்சு, பட் இப்போ அது வந்து 8th பிளேஸ்க்கு போயிருக்கு. சோ ஒரு வருஷத்துல டோட்டலா வந்து மக்கள் பார்வை வந்து மாறி இருக்கு. சோ எல்லாமே புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த அளவுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. சோ எமர்ஜிங் செக்டார்ல வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்க பெல்டெக்ஸ் நம்மளுடைய டீப்பின் செக்டாரும் வந்திருக்குன்றத நீங்க பாக்கலாம். சோ இது அப்படியே கொண்டு போக போக இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாமே அதிகமாக இந்த சேஞ்சஸ்மே கண்டிப்பா மேல வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. சோ இந்த டிராவல் எல்லாமே வந்து ஒரு growth நோக்கி தான் போயிட்டு இருக்குன்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த நியூஸ். சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல இதே மாதிரிதான் ஒரு சர்வே பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் அதாவது அங்க இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இருக்குல்ல, அவங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட் என்ன என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்ததுல அதுல 54% அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து நாங்க நெக்ஸ்ட் கிரிப்டோல தான் இன்வெஸ்ட் பண்ண போறோம், எங்களுக்கு அதுதான் ரொம்ப சேஃபரா இருக்கு, அதோட growth நல்லா இருக்கு அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க. சோ இதுக்காக ரீசெண்டா பாத்தீங்கன்னா நமூரா ஹோல்டிங்ஸ், அதுக்கப்புறம் லேசர் டிஜிட்டல் அப்படின்ற ஒரு ஃபோமும் சரி இல்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க 547 இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் கிட்ட வந்து இத பத்தி பேசியிருக்காங்க. அதுல மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இதுதான் சேஃபர், இதுதான் ட்ரெண்டிங்ன்றத பிலீவ் பண்றாங்க. சோ இது பண்றது மூலியமா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாயிருக்கு. ஏன்னா ஜப்பான்ல பாத்தீங்கன்னா ரொம்ப டெக்னாலஜி ஓரியன்டான கண்ட்ரி. சோ அவங்க கிட்ட இருந்து முதல்ல ஆரம்பிச்ச விஷயங்கள் வந்து நிறைய இருக்கும். சோ அதை பார்த்து ஒரு கண்ட்ரியுமே வந்து மாத்திக்கிட்டு இருப்பாங்க. சோ இங்க 54% பீப்புள் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காங்கிறது ரொம்ப பெரிய நல்ல விஷயம். ஏன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க இது வந்து கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் ரூலிங் செக்டார்ல அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு அடுத்தபடியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 60% ரெஸ்பாண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து இந்த கிரிப்டோ அசட்டை வந்து எங்களுடைய ஒரு வாய்ப்பா பாக்குறோம், நாங்க வந்து அதை டெவலப் பண்றதுக்கான ஒரு டூலா நாங்க அதை பாக்குறோம். சோ அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு தயக்கமுமே இல்லைன்னு சொல்லிட்டு. சோ தேர்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட் இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கு, அதை இன்னும் எங்களோட கவர்மெண்ட் எங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்க இன்னும் கான்பிடென்ட்டா நாங்க அதை இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதை பத்தி படிப்போம், அதை நாலேஜ் எடுத்துக்கிட்டு நாங்க டிராவல் பண்ண ரெடியா இருக்கோம்னு சொல்லிட்டு. சோ எல்லாருமே வந்து எதை வந்து மெயின் கான்செப்டா பாக்குறாங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற செக்டார் இதுல இருக்கிறது இருக்கட்டும், பட் ஃபியூச்சர்ல என்ன இருக்க போகுதுன்றத புரிஞ்சுக்கிட்டு அதுல எப்படி நம்ம டிராவல் பண்ணணும்ன்ற விஷயத்தான் பாத்துட்டு இருக்காங்க. சோ இதுதான் அவருடைய ரெஸ்பான்ஸ். வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்றத சர்வேல வந்து எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, பீப்புள் மென்டாலிட்டி தெரிஞ்சாதான் அதை வச்சு அடுத்ததா என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கவர்மெண்ட்டுக்குமே கிடைக்கும். இந்த புது புது ஃபார்ம்ஸ் எல்லாம் உள்ள வராங்கல்ல, அவங்களுமே இதை வச்சு என்ன பண்றதுன்றத ஒரு புது கான்செப்டா எடுத்துப்பாங்க. சோ சர்வே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு கவர்மெண்டோடைய அந்த பாக்குற கோணத்தை மாத்துறதுக்கு. சோ அதுதான் வந்து இங்க நடந்திருக்கு. சோ நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல கண்டிப்பா ஜப்பான்ல ஒரு ஹோல் இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பா அந்த கிரிப்டோல பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. சர்வே அப்படிதான் சொல்லியிருக்கு. சோ அடுத்ததா என்னன்னு பாத்தீங்கன்னா, யூரோப்ல சிபிடிசி ப்ராஜெக்ட்கான ஃபர்ஸ்ட் அப்டேட் கொடுத்திருக்காங்க. சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, டிரான்சாக்ஷன்ஸ் அவங்க பண்றாங்கல்ல அது எல்லாமே அவங்க டெஸ்ட் பண்ணிட்டாங்க. டெஸ்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்ன அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. பட் நம்ம யார் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம அதாவது அந்த ஆர்கனைசிங் இருக்கு பாத்தீங்களா, கவர்மெண்ட் அத்தாரிட்டி, அவங்க கிட்ட ஒரு ட்ராக்கிங் கான்செப்ட் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் தப்பா போகும்போது நம்ம வந்து இதை வந்து ட்ராக் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃபைன், பிரைவசி இருக்கணும் தான், பட் இன்கேஸ் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றப்போ இது கண்டிப்பா நமக்கு வேணும் அப்படின்றத ஒரு பாயிண்டா சொல்லியிருக்காங்க. சோ அடுத்ததா என்ன அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாமே வந்து இப்போ இருக்கிற ட்ரெடிஷனலான ஃபின்டெக் மெத்தட் இருக்குல்ல அதை எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு பிளாக் செயின் மூலியமா இது சிபிஎஸ்இ பேமெண்ட் கொண்டு வரதுக்கான ஆப் எல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. சோ தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி இன்டர்மீடியட்ஸ் இருக்காங்கல்ல, சோ அவங்களெல்லாம் வந்து டைரக்டா நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு அவங்களையும் நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துக்கணும். அப்போ வந்து நம்ம சைடு வந்து எதுவுமே தப்பா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் அவங்க வந்து இந்த சிபிஎஸ்இ
ப்ராக்ரஸிங் டெஸ்டிங்ல பண்ணாங்க பாத்தீங்களா, அதை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்மார்ட் கார்டு கான்செப்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது சிபிஎஸ்சி பேமெண்ட்டுக்காக மட்டும் அந்த கார்டு நீங்க அதை பே பண்ணீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் மூலியமா உங்களுக்கு ஈஸியா வந்து பேமெண்ட் போயிடும். ஸோ யூரோப்லாம் வந்து சிபிஎஸ்சி வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்றப்போ அது ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தயக்கமா இருந்தது. பட் போக போக ஒன்னொன்னா பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அதை டெஸ்ட் பேஸ் முடிச்சுட்டு இந்த அப்டேட் இப்படி இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. சோ இத அழகா ரெகுலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா சிபிஎஸ் தான் நெக்ஸ்ட் ரூலிங், அதாவது பேமெண்ட் ஆப்ஷன் வந்து எங்கேயுமே தடை இல்லாம கொண்டு போய் சேர்க்க முடியும்ன்றது எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. சோ அதனாலதான் அதுல இருக்க ஃபிளாஸ் எல்லாமே கண்டிப்பா பாத்துரணும்ன்றதுக்காக டெஸ்ட் பேசிங் கொண்டு வந்திருக்காங்க. சோ இத பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இதை வச்சு அவங்க அவங்க கண்ட்ரியோட எக்கனாமிக் பேஸ கண்டிப்பா பில்ட் பண்ணிட்டு சூப்பரா டிராவல் பண்ண போறாங்க. சோ ஒரு பப்ளிக்கும் ஒரு கவர்மெண்ட்க்கும் சேர்ந்தாப்புல ஒரு கனெக்ஷன் கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் உருவாகும்னு அவங்க பிலீவ் பண்றாங்க. அதனாலதான் இதை ரொம்ப கான்சென்ட்ரேட்டா பாத்துட்டு இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டான்சானியா. சோ ஆப்பிரிக்கால ரீசன்ட் டேஸ் தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க கிரிப்டோடைய ப்ளூம் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குங்க. பீப்புள் ஆகட்டும் கவர்மெண்ட் ஆகட்டும் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அழகா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத வச்சு என்ன பண்றது, நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட பார்த்தோம். அந்த இடத்துல வந்து அந்த நம்ம யூஸ் பண்ற ராபிடோ மாதிரி அங்க இருக்கிற ஒரு செக்டர்ல பேமெண்ட்ல கிரிப்டோ கொண்டு வந்தாங்க. அது இல்லாம அங்க அங்க நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருக்கிற பீப்புளுக்கு எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டாக்ஸபிளா கொண்டு வரதுக்கு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது அங்க ட்ரேடிங் பண்றாங்கல்ல அவங்களுக்கு டாக்ஸபிளா கொண்டு வர போறாங்களாம். ஒரு கண்ட்ரில டாக்ஸபிளா விஷயம் மாறுது அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட ரெகுலேட்டுக்கு சமமான விஷயங்கள் தான். சோ அந்த இடத்துல இப்ப அது இல்லாம இல்ல. பட் இன்னும் ஒரு ஃபார்மலா ஒரு விஷயத்த கொண்டு போனதுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கு. சோ இதுக்கப்புறம் கிரிப்டோ ட்ரேடிங்ல பண்ணும்போது அவங்களுடைய ரெவன்யூ இருக்கு பாத்தீங்களா, அந்த ரெவன்யூவை வச்சு அந்த டாக்ஸபிள் வந்து அவங்க வந்து அப்ளை பண்ண போறாங்க. சோ தான்சானியா அதாவது இந்த ஆப்பிரிக்கா கண்ட்ரீஸ்ல ஒரு தைரியமா கிரிப்டோவை பத்தி படிக்கிறாங்க. படிச்சதை அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத பண்ணியும் பார்த்துட்டாங்க. இதுக்கு அடுத்த கட்டமா தான் கவர்மெண்ட் இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க. சோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஒரு விஷயத்த பாக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதை கொண்டு போய் சேர்க்கணும்ல லாஸ்ட் அதை வந்து கவர்மெண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க போய் தப்பா சேர்ந்துற விஷயங்கள் வாய்ப்புகள் இருக்கு. சோ அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் அதை ரெகுலேட் பண்ணணும், அதை டாக்ஸபிளா ஆக்கணும். இது மூலியமா இது இப்படி ஆகக்கூடாதுன்ற விஷயத்த அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இதுக்கு அப்புறமா அவங்க மெயினா கான்சென்ட்ரேட் பண்றது சிபிடிசி. சோ அதையுமே அவங்க ப்ரொமோட் பண்றதுக்கான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லா ரிஸ்க்குமே அவாய்ட் பண்ணிட்டு இது சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கான வழிகளை அவங்க ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டாங்க. சோ அதுதான் இது வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கான விஷயங்களா பாக்குறாங்க. அதோட எக்ஸாம்பிள் தான் ரீசன்ட் டேஸா ஆப்பிரிக்கா நடந்துட்டு கிரிப்டோ சம்பந்தப்பட்ட நியூஸ் ஆயிருக்கு. சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹாங்காங். சோ அப்படியே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படியே உலகத்தை சுத்தி எல்லாருமே இந்த விஷயங்கள்ல தான் பாத்துட்டு இருக்காங்க. மெட்டாவர்ஸ், அதுக்கப்புறம் என்எஃப்டி, அதுக்கப்புறம் பிளாக் செயின் சொல்லிட்டு. சோ இப்ப என்ன அப்படின்னா அங்க இருக்கிற ட்ரெடிஷ்னலான அந்த ட்ரேடிங் கான்செப்ட் எல்லாம் இருக்குல்ல அதை எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு நாங்க வந்து டெஃபி அதுக்கப்புறம் மெட்டாவர்ஸ் கூட சேர்ந்து எங்களுடைய பினான்சிங் அக்கௌண்டிங்க வந்து நாங்க மாத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்னா ஹாங்காங். ஏன்னா இதுல ரொம்ப செக்யூர்டு, இதுல நம்ம ரொம்ப அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இதுக்கான சப்மிட் பண்றதுக்கான 2 ரிப்போர்ட்டுமே வந்து ஒரு ரீசெண்டா பாத்திருக்காங்க. அதாவது இதை டெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல, ஒரு குறிப்பிட்ட அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க. அதை வந்து ஹாங்காங் கவர்மெண்ட் பாத்துட்டு இருக்காங்க. சோ இது பண்ற விஷயங்கள் ஏன் அவங்க இதை பண்ணணும்ன்றது அந்த திங்க் வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் இயர் அதாவது 2023 வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா 6 பில்லியன் கேபிட்டல் மட்டும்தான் வந்து டெபிட் இருந்துச்சு. பட் அப்படியே வந்து 2 வருஷத்துல 80 பில்லியனா மாறுச்சு. சோ 2024ல இதோட அதிகமா போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்றப்போ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றத அவங்க ரொம்ப ரொம்ப அழகா பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ படிச்சுக்கிட்டும் இருக்காங்க. சோ ஒரு க்ரோயிங் டெக்னாலஜிய எப்படி வந்து எஃபிஷியன்டா நம்மளுக்கு ஏத்த மாதிரி மாத்தி யூஸ் பண்ணணும்ன்றது தான் அவங்க மெயின் மோட்டிவா இருக்கு. சோ இதை வச்சு மெட்டாவர்ஸ் கான்செப்ட் சோ ஜப்பான்ல ஆல்ரெடி வந்து சூப்பரா வந்து மெட்டாவர்ஸ் கான்செப்ட வந்து கொண்டு வந்துட்டாங்க. இவங்களும் அடுத்ததா பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் ரெடியா இருக்கு. சோ 2 அப்கமிங் டெக்னாலஜி வந்து அவங்க யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த growth லெவல் கண்டிப்பா அதிகமா இருக்கும். சோ இது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து நம்மளுடைய வெல்டெக்ஸ்ல வந்து ஏர்ன் அண்ட் லேர்ன் குவிஸ் வந்து நடந்துச்சு. சோ அதுல வந்து நம்ம டீம் சார்பா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுல வித்யா ராஜசேகரம் அதாவது சீர்காழி அவங்க இருக்காங்க. அவங்க கிரிப்டோ கேப்டன்ஸ் டீம்ல இருக்காங்க. அவங்க வந்து 9th ரேங்க் எடுத்திருக்காங்க.
சோ இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதை பார்ட்டிசிபேட் பண்ணணும். பண்ணா நம்மளுக்கும் நாலேஜ் கெயின் ஆகும், எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கும். சோ அவங்களுக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப கன்கிராட்ஸ் பண்ணிக்கலாம். சோ எல்லாரும் அடுத்தப்பட்ட நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க பேரும் இந்த இடத்துல வந்து சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த இடத்த வந்து எல்லாரும் ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏஐ. சோ ரீசன்ட் டேஸா ஏஐயோட வளர்ச்சி வந்து ரொம்ப 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 அதிகமா இருக்கு. இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, கோட்ன்றது இளைய தளபதி விஜய் நடிச்சிட்டு இருக்க படங்க. ரீசெண்டா வந்து அது ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, அதுல யுவன் சங்கரோட தங்கச்சி வந்து பாடுறதா ஒரு பாட்டு வந்து ரெடி பண்ணிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க அது பாடுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இறந்துட்டாங்க. பட் அதை காம்பன்சேட் பண்ணணும், எனக்கு அந்த வாய்ஸ் வேணும்னு அவர் விருப்பப்பட்டதுனால ஏஐ யூஸ் பண்ணி அவங்க வாய்ஸ் மூலியமா ஒரு பாட்டு லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த பாட்டும் செம்ம ஹிட் ஆயிடுச்சு. சோ சின்ன சின்ன கண்கள்ன்ற பாட்டு. சோ ஏஐ வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சேஞ்ச் அவர் கொடுத்துருக்குன்றத பாருங்க. அந்த வாய்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆப்டா அவங்க வாய்ஸ் முறையா தான் இருக்கும். அதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. சோ எல்லாருமே வந்து ஏஐ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அப்ளிகேஷன் வைஸுமே வந்து எல்லா இண்டஸ்ட்ரி, அதாவது இங்க மட்டும் இல்ல, ஆட்டோமேஷன் ஆகட்டும், ட்ரேடிங் ஆகட்டும், எல்லா இடத்துலயும் ஏஐ யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. அது ரிசல்ட் ரொம்ப அழகா இருக்குன்றதுதான் விஷயம். சோ அடுத்தவா இது வந்து எல்லாமே வந்து ஏஐல கொண்டு வரதுக்கான விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது மட்டும் இல்ல, லாஸ்ட் வீக் வந்து நம்ம எம்சிஎம் 110ல சொல்லியிருந்தோம், வித்யா மேம் சொல்லியிருந்தாங்க ஜெல்கோர்ல வந்து பெண்டெக்ஸ் வேலட் வந்து லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பெனிஃபிட்ஸ் வந்து அதுவுமே லான்ச் ஆயிடுச்சு. ஸோ தேர்ட் பார்ட்டி வேலட்ல பெல்லெக்ஸை யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பும் உருவாக்குது. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான நியூஸ் சாம்பியன்ஸ். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ ஆல்.